ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு வரதுக்கான ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு வரதுக்கான ப்ராசஸ் என்னென்னா, நீங்கள் குவாலிஃபிகேஷன் டிஜிஎன்எம் பிஎஸ்சி போஸ்ட் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். அதுக்கும் ஒரு மெயின் 8 ஸ்டெப் இருக்குது. அந்த 8 ஸ்டெப் என்னென்னா, எலிஜிபிலிட்டி, டேட்டா ஃப்ளோ, கிரெடென்ஷியல் அப்ரூவல், எஸ்சிஎஃப்ஹெச்எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன், ப்ரோமெட்ரிக் எக்ஸாமினேஷன், ஹெச்ஆர்டி அட்டஸ்டேஷன், சவுதி எம்பசி அட்டஸ்டேஷன், விசா ப்ராசஸிங் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த 8 ப்ராசஸிங் தான் மெயின். அது எலிஜிபிலிட்டி. ஜிஎன்எம் முடித்தவங்கள நர்ஸ் டெக்னீஷியனாகவும், பிஎஸ்சி அண்ட் போஸ்ட் பிஎஸ்சி முடித்தவங்கள நர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாகவும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னால், டிஜிஎன்எம் முடித்தவங்கள ப்ராக்டிக்கலி ஓரியன்டாகவும் பேசிக் சேலரி 70லேருந்து 80K இருக்கும். பிஎஸ்சி அண்ட் போஸ்ட் பிஎஸ்சி முடித்தவங்கள ப்ராக்டிக்கல் அண்ட் தியரிட்டிக்கல் ஓரியன்டாகவும் இருப்பாங்க. பேசிக் சேலரி பார்த்திங்கன்னா 80லேருந்து 1 lakh வரைக்கும் இருக்கும். ஸோ டேட்டா ஃப்ளோன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஃப்ளோ நத்திங் பட் வெரிஃபிகேஷன் ஆஃப் யுவர் அகாடமிக் சர்டிஃபிகேட், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் ப்ராப்பராக வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இட்ஸ் கால்ட் ப்ரைமரி வெரிஃபிகேஷன் சொல்லலாம். டேட்டா ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, டிஜிஎன்எம் சர்டிஃபிகேட் நர்சிங் போர்டும், பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பிஎஸ்சி முடிச்சவங்க யூனிவர்சிட்டிலையும், நர்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ரெனியூவல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலையும், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்லையும், கன்சர்ன் ஃபெசிலிட்டிலேயே வந்து உங்களை வந்து விசாரிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர் மேனேஜர் ஆர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் யுவர் ஃபெசிலிட்டியில் வாங்கியிருக்கணும். எனி எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் என்எஸ் நர்சிங் சூப்பரிண்டென்டென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரிப்போர்ட் உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க டேட்டா ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்பன்சி, அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அனேபிள் டு வெரிஃபை, அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். இந்த மாதிரி 3 டைப்பில் இருக்கும். உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்திருந்தால் மட்டும்தான் உங்களோட டேட்டா ஃப்ளோ கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 ஸ்டெப்பில் வந்ததுன்னா சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அனேபிள் டு வெரிஃபைனா அது வெரிஃபை முடியல, ஏதோ சம்திங் இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ரீவெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரெடென்ஷியல் அப்ரூவல். இது வந்து உங்களுக்கு வந்து டேட்டா ஃப்ளோ இதெல்லாம் ஓகே ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இது அப்ரூவல் ஆகும். கிரெடென்ஷியல் அப்ரூவல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி கவுன்சில் ஃபார் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டோ அந்த இதில் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகி மும்மாரி ப்ளஸ் டேட்டா ஃப்ளோ ரிப்போர்ட்டு மீட் த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்ரூவ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த ஆர்டரில் உங்களுக்கு ஆகும். ஸோ எஸ்சிஎஃப்ஹெச்எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட எல்லா அகாடமிக் டீட்டெயில்ஸும் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. நர்ஸ் டெக்னீஷியன், நர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு உங்களை கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ அந்த எலிஜிபிலிட்டி நம்பர் வந்ததுனா மட்டும்தான் நீங்கள் ப்ரோமெட்ரிக் எக்ஸாமினேஷனுக்கு போக முடியும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1.5 ஹவர்ஸ் வந்து 75 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் கொடுப்பாங்க. அப்புறம் செகண்ட் 1.5 ஹவர்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்னு. ஸோ பாசிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 150 கொஷின்ஸ் 800 மார்க்ஸ் வைப்பாங்க. மினிமம் பாசிங் ஸ்கோர் 500 ஆகும். மேக்ஸிமம் பாசிங் ஸ்கோர் 800 ஆகவும் இருக்கும். நர்ஸ் பாசிங் ஸ்கோர் 65%, நர்ஸ் டெக்னீஷியனுக்கு 45% கம்பல்சரி இருக்கணும். நெக்ஸ்ட் ஹெச்ஆர்டி அட்டஸ்டேஷன். ஹெச்ஆர்டி மீன்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதை வந்து அட்டஸ்டேஷன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து சவுதி எம்பசி அட்டஸ்டேஷனுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ சவுதி எம்பசி அட்டஸ்டேஷன் ஆனதுக்கப்புறம் விசா ப்ராசஸிங் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ விசா ப்ராசஸிங்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ஃபிட்னஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டிக்கெட் வந்து பார்த்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சவுதிக்கு வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ப்ரொசீஜரு. ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.